மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நானாப்பா மாமாலாம் ஊர்ல இருந்து வந்தாங்க இல்லையா? ஆமா. முருங்கீரை எடுத்துன்னு வந்தாங்க ஊர்ல இருந்து. சரி. கட்டி எடுத்துன்னு வந்தாங்க. டைம் ஆயிடவே இங்க பாரு தானாவே நம்ம உருவவே இல்ல. முருங்கீரை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே தானாவே கொட்ட ஆரம்பிச்சுங்க. டைம் ஆயிடுச்சுன்னா உதிர்ந்துரும்ன்றீங்களா? உதிர்ந்துரும்பா. அங்க இருந்து எடுத்துன்னு வந்தாங்க. இந்த பாருப்பா அப்படியே உதிர்ந்துப்பா. சூப்பர்மா. இது சூப்பர் இல்ல. இந்த மாதிரி காம்போட உதிர்ந்து போகுது. நமக்கு வேலை மிச்சமாயிடுதுல அதே உதிர்ந்துதுன்னா. அப்படி இல்லப்பா. இந்த காம்பும் சேர்ந்து உதிர்ந்துரும். நம்ம இப்ப திட்டமா இலையிலே கிள்ளுவோம் இல்லையா? சரி. உதிர்ந்து போச்சு. அதான் சரி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணலாம் இல்லையா பொரியல்லாம். சரிம்மா சரி. அதான் பண்ணி நிறம்பா. ஆயிமா நம்ம இந்த முருங்கீரை ஏதாவது கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா சரி. அவங்க அங்க இருந்து எடுத்துன்னு வந்தாங்க நமக்காக வேஸ்ட் பண்ணிடாம செய்யணும். மொத்தமே கொட்டுதுமா. தட்டை விட்டு வெளியில எல்லாம் கொட்டிடுதுமா. கொட்டிடுதுப்பா. அதுதான் இப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம முருங்காய் கட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்களா? முருங்காங்க. இந்த முருங்காய் நல்லா இருக்கு. சுத்தன்னு நல்லா கனகனமா இருக்கு முட்டம். சரி இப்ப ஊருக்கு வரதால இருந்தது வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்களாம்ப்பா. சரிம்மா சரிம்மா. இந்த உரி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம்ப்பா. சரிம்மா. இப்ப நைட் ஆயிடுச்சு. முருங்கீரை நைட் சாப்பிட கூடாது இல்லையா? அதனால சரின்ட்டு எந்த கீரையுமே நைட்ல சாப்பிட மாட்டோம். ஏமா அப்படி? கீரை நைட்ல சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்கப்பா. அதனால நம்ம இது எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருப்பா ஒண்ணுமே உருவல. நீங்க உருவே வேணாம் போலமா. அதுவே எல்லாம் உதிர்ந்துச்சு. எல்லாமே உதிர்ந்துச்சுப்பா. நம்ம எடுத்து கவர்ல கட்டி வச்சிடலாம். நாளைக்கு போல செய்யலாம்ப்பா. சரிம்மா. என்னம்மா செய்ய போறீங்க அதுல? இது பாத்தீங்கன்னா முருங்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் செய்யலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கீரையில நம்ம அன்னைக்கு ஆயா சொல்லியிருந்தாங்களே களி கிளறும் போது முருங்கீரை தொக்கு தான் செஞ்சு ஊர்ல எல்லாம் வேலையில தொட்டு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. ஆமா. அதுக்கு நம்ம இது மாதிரி அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. அதுல செய்யலாம்னு நினைச்சிருக்கிறேன்ப்பா. சரிம்மா. ஆயா கிட்ட கேட்டு செஞ்சிடலாமா? ஆயா கிட்ட கேட்டு எது செஞ்சு அவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அம்மா கிட்ட கேட்டு செய்யும் சொல்லுமான்ட்டு. அது அந்த மாதிரி செய்யலாம்ப்பா. சரிம்மா. இப்ப எடுத்து வச்சிடலாம். சரிம்மா. மொத்தமே கொட்டி போச்சுப்பா. உருவி முடிச்சாச்சாமா? ஆமாப்பா. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடியோடு இருந்தா கூட உருவத்துக்கு சீக்கிரம் உருவிடலாம் போல இருக்குது. நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போதே மொத்தமே வந்துடுச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா இருக்க இல்லையா சின்ன சின்ன குச்சிங்க இது மொத்தமே இதுக்குள்ள விழுந்துச்சுப்பா. ஓ குட்டி குட்டியும் ஒரு துளியே போயிடுச்சா? குட்டி குட்டி குச்சி விழுந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த குச்சி எடுத்துட்டேன். ஆனாலும் இப்ப எடுத்துட்டு மாதிரி சுத்தமா இருக்குது. இப்படி இது நாளைக்கு நம்ம சமைப்போம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா கடாயில நல்லாவே தெரியும்பா. அந்த தனியா அந்த குச்சி குச்சி மட்டும் தெரியும். அதனால சரி எடுத்துக்கலாம். அந்த குச்சி முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. அதுதான் இருக்குது. அதனால 1-2 இருக்குதுப்பா இந்த குச்சி. சரிம்மா. இப்ப முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிச்சுப்பா. எடுத்து இந்த கவர்ல எடுத்து கட்டி வச்சிடலாம். வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடுறேன்ப்பா. சரிம்மா. இதுக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா முருங்கீரை நம்மளுக்கு. அதனால சரி ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துன்னு வந்து தருவாங்க. அதை நம்ம கவர்ல போட்டு கட்டி வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. கட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம்ப்பா. எதுவும் ஆகாதாம்மா? வதங்கிலாம் போவாதா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா? வதங்கிலாம் போவாது. நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாவே செஞ்சிடலாம். ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பேனா? சரிம்மா. 2 நாளைக்கு அப்படி செஞ்சிடலாம். நம்ம இப்ப எது எடுத்து வச்சிடலாங்கம்மா. இன்னொரு நாளைக்கு நம்ம எப்படி என்ன செய்யலான்ட்டு பாக்கலாங்கம்மா. பாய்ங்கம்மா. என்னம்மா கீரையில தண்ணி பூச்சி கழுவிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா. முருங்கீரை நேற்றுக்கு உருவி வச்சிருந்தேன் இல்லையா நைட்டு? ஆமாமா. நைட் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான்ப்பா சரி கழுவி இன்னைக்கு தொக்கு மாதிரி அரைச்சிடலாம். அம்மா கிட்ட கேட்டு நம்ம களிக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? களிக்கு இந்த மாதிரி அம்மா கிட்ட கேட்டு இந்த மாதிரி செய்து காட்டுங்கம்மான்னு சொல்லி அதை செய்யலாம்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம்ப்பா. சரிம்மா. ஆயா சொன்னாங்க அவங்க வந்து இந்த மாதிரி செய்வாங்களாம். அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்ட மாதிரி நம்மளும் செஞ்சிடலாம். சரிம்மா. ஆயாட்ட கேட்டீங்களா? அப்ப கேட்டப்பா. சரிம்மா. முருங்கைக்கீரையில தொக்காமா? முருங்கைக்கீரை தொக்கு துவையல் என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம விருப்பம் தான்ப்பா. சரிம்மா. முருங்கைக்கீரை துவையல் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்ப்பா. ஆயிமா நம்ம முருங்கைக்கீரை துவையல் பண்ணிடலாமா? அம்மா நம்ம வீட்டுல முருங்கைக்கீரை துவையல் தான் பண்ண போறாங்க. அதுக்குதான் பாத்திரம் எல்லாம் கூட கழுவிட்டு இருக்காங்க. நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சாச்சா? கழுவி முடிச்சிட்டோம்ப்பா. முருங்கைக்கீரை மட்டும் நம்ம 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம்ப்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பார்க்கலாம் அம்மா எப்படி செய்யறாங்கன்ட்டு. நம்ம முருங்கைக்கீரை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம்ப்பா. ரோடு மேலே இருக்குது இல்லையா? அதனால மண்ணு தூசி எல்லாம் இருக்கும். இது சரிம்மா. இதா மாமிதான் ஊர்ல இருந்து எடுத்துன்னு வந்தாங்க. அது பாத்தீங்கன்னா அங்கேயும் ரோடு மேலதான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண்ணு போற வர வண்டியில அந்த தூசி எல்லாம் பறக்கும். நம்ம கொஞ்சம் சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம்.
ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே பரவாயில்லம்மா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம நைட் தானேப்பா வச்சோம், அதனால நல்லா இருக்கும். சரிம்மா, நம்ம இன்னொரு வாட்டி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். திரும்ப 3வது வாட்டி கழுவுறீங்களாம்மா? ஆமாப்பா, நல்லா சுத்தமா போயிடுச்சுன்னா தூசுலாம் இல்லன்னு நினைக்கிறேம்மா. இது நல்லா இதா இருக்குது. அங்க டெய்லி மழை வந்து இருக்குதான், மழை வரதால என்ன ஆகுதுன்னாக்கா அதுவே கிளீன் பண்ணிடுது, கிளீன் ஆயிடுற மாதிரி இருக்கும். நம்ம இங்க பார்த்தா மழை அவ்வளவு வரல, ஆனா அங்க சாயங்காலம் டெய்லி மழை வருதுன்னு சொல்லி இருந்தாங்க. இந்த மாதிரி சுத்தமா தண்ணி இல்லாம வடிகட்டிடலாம். நம்ம ஜலடை மாதிரி ஒரு பாத்திரம் இருந்து அதுல போட்டோம்னா சுத்தமா வடிகட்டிக்கும்பா. அது இல்ல இல்லையா, அதனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அது பத்த வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா. தேவையான பொருள்லாம் சொல்லவே இல்லையாம்மா? தேவையான பொருளாப்பா பாத்துடலாமா? பாத்துடலாம்ப்பா. இந்த முருங்கைக்கீரை கழுவி வச்சுட்டு இல்லையா, முருங்கைக்கீரை புளி கொஞ்சம் போடணும்ப்பா. இது கொஞ்சம் புளிப்பு இருந்தாதான், இல்லைன்னா முருங்கைக்கீரை ஒரு மாதிரி கடர்ல மாதிரி ஒரு மாதிரி சிறு கசப்பு வரும். அதனால கொஞ்சம் புளிப்பு இருந்தா நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் புளி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாவே வச்சுக்கிறோம். பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கலாம். பூண்டு போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும், அதனால பூண்டு உரிச்சு வச்சுக்கிறோம். நம்ம விருப்பம் தாங்கம்மா, பூண்டு எவ்வளவு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு, அதே மாதிரி கடலைப்பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம கீரைக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நிறைய பொருளே தேவைப்படலாம். அம்மாலாம் அந்த காலத்துல இப்படி அரைப்பாங்க, சிம்பிளா அவங்க வீட்டுல இருக்கிறத வச்சு இப்படி அரைச்சிடுவாங்களாம். அதை நம்மளுக்கு இது மாதிரி சொல்லி தந்தாங்க, நம்மளும் அது மாதிரி செய்வோம். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. காஞ்ச உடனே முதல்ல கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு அது கூடவே அந்த காஞ்ச மிளகாய் வச்சிரு இல்லையா, அது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு. சரிம்மா, 3 போட்டிருக்கீங்க. இப்ப நான் 3 போட்டிருக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கணுமா? நல்லா வறுத்துக்கணும்ப்பா. வறுத்து அரைக்க போறீங்களாம்மா? இதெல்லாம் வறுத்து அரைக்கணும்ப்பா. சரிம்மா, இது ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிடலாம் போலயே. அதுல ஆயா சொன்னாங்கல்ல, களிக்கெல்லாம் அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க, வேலைக்கெல்லாம் நிறைய செய்வாங்க இல்லையா, அதனால இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்பெல்லாம் மிக்ஸிலாம் இருக்காது, மாடியில ஆட்டுக்கல் இருக்கு இல்லப்பா? ஆமா, அந்த மாதிரி இருக்கும் அங்க ஊர்ல. ஆமா, நான் கூட பாத்துருக்கேன். அதை வச்சு அரைச்சி செய்வாங்களாம். சரி, அதனால இந்த மாதிரி சிம்பிளான பொருளை போட்டு செஞ்சு களிக்கு தொட்டு சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு களிக்கு சாப்பிட மாட்டேன், நான் சாப்பாட்டுல தான் போட்டு பேசுன்னு சாப்பிடுவேன். ஏற்கனவே சொல்லுவேன் இல்லையா, ஆயா கிட்ட கூட களி எனக்கு பிடிக்காதுமான்னு சொல்லி அப்பெல்லாம் சொல்லுவேன் சின்ன வயசுல. ஏமா களி நல்லா தானமா இருக்கு? அது இன்னும் தெரியல, எனக்கு களி இன்னமே பிடிக்காது. அது மாதிரி இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு தொட்டு சாப்பிட மாட்டேன், சக்கரை வச்சு சாப்பிடுவேன். அதுக்கு எல்லாரும் திட்டுவாங்க, என்னம்மா களிக்கு போய் சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கிறீங்க? சாப்பிடுவேன் அப்ப சின்ன வயசுல. களிக்கு நான் சக்கரை வச்சு கூட சாப்பிடுறேன், எனக்கு இந்த குழம்புங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்பதான் எனக்கு ரொம்பவே இதெல்லாம் பிடிக்கும்பா. உங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது முருங்கைக்கீரை எல்லாம் இவ்வளவு சத்து இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் சுத்தமா அம்மா சொல்லும் போது கேட்கவே மாட்டேன், எப்பமா பிடிக்கலம்மானே சொல்லிடுவேன். இப்பதான் தெரியுதா, இப்ப நான் இவங்களுக்கு சொல்லித்தரேன், இது சாப்பிடணும்ப்பா, இது நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி. நம்ம இப்போ பூண்டு போட்டு அதே மாதிரி பூண்டையும் நல்லா செவுக்க வறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வறுத்தது அப்புறம் தான் பூண்டு போடணுமா? ஆமா பையனா, இது ஈரம் இல்லையா, கடலை பருப்பு பொரியாது. சரிம்மா, அதனால நம்ம கொஞ்சம் கடலை பருப்பு நல்லா கொஞ்சம் செவுக்குற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை மட்டும்பா பாத்தீங்கன்னா ரொம்பவும் வெந்துச்சுன்னு வச்சு ஒரு மாதிரி கசப்பாயிடும். அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா இறங்கிட்டாலும் ஒரு கணறு மாதிரி வந்துடும். திட்டமான பதத்துல வேகணும்ன்றீங்களா? ஆமா, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சின்னதா வச்சுக்கணும் பையன், அந்த பருப்பு தீஞ்சிடும். அதனால நம்ம பூண்டு கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக சின்னதா வச்சுட்டு இந்த பூண்டு நல்லா நம்ம அதுக்கப்புறம் தாளிக்க போறது தாளிச்சு ஊத்திக்குவோம், இதுலயே போட்டு கிளற மாட்டோம். அதனால பூண்டு இதுலயே வெந்துடணும் இல்லையா, அதுக்காக சின்னதா வச்சுட்டு பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இப்ப எடுத்துக்கலாமா? நம்ம இப்ப எடுத்துட்டு இந்த எண்ணெயிலேயே கீரையை போட்டு வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில செஞ்சா இன்னும் நல்லது இதெல்லாம். ஆமாப்பா, நம்மள்ட்ட வேற நல்லெண்ணெய் இல்லன்றதுனால இதுல செய்யறோமா? எடுத்துட்டோம்ப்பா கடலை பருப்பு, இந்த பூண்டு எல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, அது ஆறணுமாமா? அது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம கீரையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு பரட்டு நல்லா வதக்கிக்கணும். வேகணும் இல்லையா, தண்ணி இல்லாம ஆக்க நிறைய இருந்தது இல்லையா, சுருண்டுடும்பா, காணாம போயிடும், கொஞ்சமா ஆயிடும். முருங்கை மரம்லாம் இருந்தா ரொம்பவே நல்லது. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கீரை சாம்பார்
கடையிறது பொரியல் எல்லாம் செஞ்சு கிடக்கலாம். நம்ம கிட்ட மரம் இல்லம்மா. மரம் இல்லை, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதையும் சொல்லுவேன், பக்கெட்ல எங்கேயாச்சும் ஒரு கலர் இருந்தா எடுத்து நம்ம மாடி மேல பக்கெட்ல வச்சிடலான்ட்டு. பக்கெட்ல வச்சு அது எப்படி வளருமோ தெரியல. கீழே இடம் இருந்து தாராளமா வச்சா நல்லா இருக்கும். இப்பவே பாருப்பா எவ்வளவு கொஞ்சமா ஆயிடுச்சு. ஆமாமா. நம்ம இப்ப இந்த கொஞ்சம் எண்ணெய் இருந்தது இல்லையா, அந்த எண்ணெயிலே இப்ப நம்ம எடுத்து போட்ட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, எப்படி இருந்தாலுமே அதுலயே வெந்துரும். இது நம்ம எதுவும் ஊத்த வேணாம். சரிம்மா. நம்ம வளரும் போதே தெரியும், ஒரு விதமான பச்சை வாசனை வரும். அந்த பச்சை வாசனை ஆமாமா இப்ப வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பச்சை வாசனையா இருக்கும். இப்ப இதே எடுத்து அரைச்சிட்டோம்னா அதுக்கு வந்து கிணறு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, வேகலன்னு அர்த்தம். அந்த பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போயிட்டு கலர் கூட கொஞ்சம் பச்சையா தான் இருக்கும், ரொம்ப கலர் மாறிடும். அது அப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடாது. பச்சை பச்சையே இருக்கணும். இந்த வாசனை அடங்கிடணும். அதே சமயம் நம்ம ஒன்னு எடுத்து கூட வாயில போட்டு கூட நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், எதுவா இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு தம்ப வைப்பேன். எந்த பொருள் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிங்க அது ரகசியமா வந்து அவங்க அப்பா பாப்பாரு, அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இருக்கா செக் பண்ணி பார்த்துன்னு கிடப்பேன். அதுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கீரை எடுத்து கூட நம்ம இந்த வாயில போட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த சாப்பிடும் போது தெரியும், கணர்ற மாதிரி இருக்கும். அப்போ வேகலன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், அது திட்டமாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாப்பிடும் போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்போ எடுத்துக்கலாம். நம்ம கீரை வதங்கிச்சுப்பா, இப்போ எடுத்துக்கலாம். சரிம்மா காட்டுங்கம்மா வதங்கின பதத்தை. இந்த மாதிரி இருக்கணும். பச்சை பச்சைன்னு இருக்கு, அதே மாதிரி பச்சை வாசனையும் அடங்கிடுச்சு. சுருண்டுச்சு பாருங்கம்மா, நல்லா நிறைய இருந்துச்சு. நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் புளி இருக்கு இல்லையா, அதை ஒரு வதக்கணும். ஏன்னா நம்ம புளி இந்த கீரை எல்லாம் போட்டு தாளிச்சோம்னா அப்போ அந்த சூட்ல புளி இது போயிடும். நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை இல்லையா, அதனால புளிய சூடு பண்ணிக்கலாம். புளிய தனியா பண்ணிக்கலாம். எதுக்குமா ஒன்னொன்னே தனித்தனியா பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தமா போட்டு அரைக்க தானே போறீங்க, அப்ப மொத்தமா போட்டுட்டு இருக்கலாம்ல எண்ணெயில. மொத்தமா போடக்கூடாதுப்பா. மொத்தமா போட்டோம்னா புளி என்ன பண்ணும், கீரையை வேக விடாது. அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, மரத்து போயிடும், கீரை வேகாது. அதனால நம்ம புளிய கடைசியெல்லாம் போட போறோம்பா. இந்த புளியில இப்படி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கொஞ்சம் புளி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். இந்த கீரைக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும். ஆயா சொல்லி தந்தாங்க இந்த மாதிரி பண்ணுமான்ட்டு. நானும் அடிக்கடி வீட்டுல பண்ணுவேன், உனக்கு தெரியும் இல்லையா. ஆமா ஆமா. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஆயா கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க அம்மா இந்த மாதிரி களி கலரும் போது அம்மா கிட்ட கேட்டு முருங்கீரை தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொன்னாங்கம்மா. கேட்டாங்கம்மான்னு கேட்டோன்னா ஆயாக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே அம்மா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, அப்பெல்லாம் என்னென்னவோ பண்ணேன் ஞாபகம் இருந்துச்சு, இப்ப எதுவுமே ஞாபகம் வரமாட்டேங்குதம்மா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்மா நீங்க கேட்டது. புளி நம்ம இப்படி ஒட்டிக்கிச்சு. அது பரவாயில்லப்பா, சூடு பண்றோம், எடுத்துக்கலாம். சூடு வச்சுட்டு நம்ம கடாயை கழுவிக்கணும், அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இந்த பச்சை புளி இல்லையா, அது பச்சை புளி சாப்பிட கூடாது, அதுக்காக நம்ம இப்படி சூடு பண்ணிக்கிறோம்ப்பா. புளியில இருந்து கூட அந்த பச்சை வாசனை வருதுமா வதக்கும் போது. அதுதான் சொல்ற, பச்சை புளி உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணிக்கிறோம். கடாயை கழுவிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ள ஏமா அடுப்புல தண்ணி எல்லாம் வைக்கிறீங்க? அடுப்புல தண்ணியாப்பா கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிக்கணும்னா இது அரைக்கும் போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டா, ரொம்ப கொதிக்க வேணாம், கொஞ்சம் லைட்டா சூடு ஆகட்டும். சரிம்மா. இது ஆயா சொன்னதா இல்ல நீங்க பண்றீங்களா? அவங்க எப்படி அரைப்பாங்களோ தெரியல. அப்ப பச்சை தண்ணி தான் ஊத்தி அரைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க உடனே சாப்பிட்டுருவாங்க. இப்ப நம்ம மத்தியானத்துக்கு எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, பச்சை தண்ணி ஊத்தும் போது கெட்டு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணி ஊத்திக்கலாம். எப்பவுமே கீரை எல்லாம் கூட கடைஞ்சிருந்தா அந்த மாதிரி தான் பச்சை தண்ணி ஊத்த மாட்டேன். நம்ம சூடு பண்ண போறது இல்ல கீரைய, அதுக்கோசம்பா. சரிம்மா. இப்ப அரைச்சிக்கலாமா? முதல்ல காஞ்ச மிளகா, இந்த கடலை பருப்பு, பூண்டு எல்லாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஓட்டிக்கலாம்ப்பா. நம்ம அது கூடவே கொஞ்சம் புளி வச்சிருக்கோம் இல்லையா, ஆமாமா, புளியும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு, எப்பவுமே கல்லுப்பு போட்டு தானே அரைப்பீங்க? இதுக்கு சால்ட் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம விருப்பம் தானா இல்ல இதுக்கு இப்படிதான் போடணுமா? நம்ம விருப்பம் தான். நம்ம இப்ப சால்ட் போட்டுக்கலாம். இத ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டு அரைச்சிக்கலாம்ன்றீங்க. நிறைய கீரை இருக்குமோ இதுல அரைமோன்னு தெரியல, அதனால தனித்தனியா அரைச்சிக்கலாம். தனித்தனியா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது. கூடவே கீரையும் போட்டு அரைச்சிடலாமா? சரிம்மா. இது எப்படிமா மையா அரைக்கணும்னுவாங்களே அந்த மாதிரி நைஸா இருக்கணுமா? ரொம்ப நைஸா வேணாம், நிறைய ஆயிடும் போலக்குதுப்பா. இதுல அரைக்க முடியுமான்னு தெரியல. இல்ல மேல மூடி உங்களுக்கு கோப்பம் மாதிரி தானே இருக்கு, அரைஞ்சிரும்மா. சொல்ற பெரிய ஜார்ல போடலாமா? இல்ல இதுலயே அரைச்சிடலாம்.
சுத்தண்ணி வேற காசி வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம போட்டு இது ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். என்னம்மா அரைஞ்ச மாதிரியே தெரியல. அதுதான்ப்பா கொஞ்சம் நிறைய இருக்குதுல்ல, நம்ம தண்ணி வேற இல்லை இல்லையா, சிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். சரிம்மா. ரொம்ப கொதிக்க வேணாம் தண்ணி, சும்மா கொஞ்சம் வித இருந்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அரைஞ்சிச்சுமா. அது தண்ணி இல்லாம இருந்துச்சு இல்லப்பா, அதனால இப்ப நம்ம தண்ணி விட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம். ஆமா தண்ணி விட்டு கொஞ்சம் இலையா ரொம்பவே இருக்கு இல்லையா, தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு இப்ப அரைச்சிக்கலாம்ப்பா. அவள்தான் அரைச்சு முடிச்சாச்சாமா? அரைச்சு முடிச்சாச்சுப்பா. ஃபைனல் பதத்தை காட்டுருங்க. இந்த பாருப்பா, நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுமா. நல்லா பச்சை இருக்கும்பா. இப்ப நம்ம இது என்ன பண்ணோம், எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுட்டு தாளிக்கிறதுக்காக அதுல ஊத்துறான்னு வச்சுக்கப்பா, அப்படியே கலர் மாறிடும், பச்சையா இருக்காது. அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி ஊத்திக்கிறது, புளிய போட்டு வதக்கி போட்டுக்கிறது, பச்சை வாசனை எல்லாமே போயிடும் புளியெல்லாம். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சு நம்ம தாளிச்சுக்க மாட்டோம், தாளிச்சுக்கலாம். சரிம்மா, இப்ப தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபைனலா பண்ணிடலாம்ப்பா. நம்ம இந்த கண்ணாடி பவுல்ல போய் எடுத்து வச்சுட்டு தாளிச்சு ஊத்திக்கலாம்ப்பா. சரியான டேஸ்டா இருக்குதுப்பா. டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள பார்த்தேன் உப்புலாம் இருக்கான்னு சொல்லி, நல்லா சூப்பரா இருக்குதுப்பா. எல்லாம் வறுத்து போட்டிருக்கீங்களா? நல்லா தான் இருக்கு. ஒண்ணு கூட நம்ம பூண்டு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி தான்ப்பா. இது நிறைய இதுவே தேவைப்படல. அந்த காலத்துல அவங்கலாம் அந்த காலத்துல எப்படிலாம் யோசனை பண்ணிருக்காங்க பாருப்பா. கம்மி பொருள் வச்சு உடம்புக்கும் ஆரோக்கியமாவும் நல்லாவும் பண்ணிருக்காங்க. இப்பதான் மசாலா அப்படி இப்படின்ட்டு அரைச்சு போடுறோம் டேஸ்ட்டுக்கு. நம்ம இவ்வளவு கட்டியா இருக்கு, இப்படியேதான் கட்டியா சாப்பிடணுமா இல்ல எப்படிமா? நம்ம விருப்பம் தான்ப்பா. கொஞ்சம் தண்ணி போட்டு கூட கலக்கிக்கலாம் இந்த மாதிரி. சுட தண்ணியே ரொம்பவும் கல் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் லூசா இருந்தா தானே கீரைக்கெல்லாம் கூட ஆயெல்லாம் அப்ப தொட்டு சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இதுவா இருக்கணும் இல்லையா. சரிம்மா சரிம்மா. நல்லா புதினா ஊறுகாய் மாதிரி அரைச்சிட்டு இருக்கீங்கம்மா. சாப்பாட்டுலயே நம்ம போட்டு இது பெசன்னு சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் முருங்கைக்கீரையில தொக்கு அந்த மாதிரிலாம் தான் செஞ்சு நிறைய சாப்பிட்டுருப்போம். இது மாதிரி செஞ்சாலும் நல்லா இருக்கும். சரிம்மா, அடுத்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணியும் சூடு பண்ணது ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களா? காலி பண்ணிட்டேன்னா நம்ம சாப்பாட்டுக்கு இதா போட்டு இப்ப பெசஞ்சு சாப்பிட போறோம். சரிம்மா, அதனால கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிறேன்ப்பா. முருங்கைக்கீரை தொக்கா ஊறுகாய் மாதிரியே நம்ம அப்படியே அரைச்சோம் இல்லையா, அப்படியே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. இது ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு அழகா சாப்பிடுங்கம்மா, ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாருமே சாப்பிடலாம் முருங்கைக்கீரை, நல்ல சத்து முருங்கைக்கீரை. நம்ம தாளிச்சு இல்ல தாளிக்கு தூக்கி ஏதாச்சும் ஒண்ணு பேசிங்க இருப்பேன். பேச ஆரம்பிச்சுட்டுனா மட்டும் அவங்க அதாட்டுல பேசினே கிடக்குறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேச ஆரம்பிச்சுட்டுனா அப்படிதான் போய்கினே இருக்கும், பேசிங்க கிடப்பேன். இதுக்கு திட்டமா கொஞ்சமா எண்ணெய் நம்ம ஏற்கனவே எல்லாமே தாளிச்சு வதக்கி தானே இருக்கிறோம், அதனால கொஞ்சமா ஊத்திக்கலாம். கடுகுலாம் பொரியும் இல்லையா. சரிம்மா, அதுக்காக இது கூடவே நம்ம காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடுகுன்னு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறோம்ப்பா. நம்ம அதுக்காக தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்குவோம். அம்மா சாப்பிடுற மாதிரி இருந்தா உளுத்தம் பருப்பு போடாம செய்வேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க. அம்மா சாப்பிடாத அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடுக்குன்னு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டுக்குவோம். ஆயா கொஞ்சம் பல்லு இல்லாத, அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தருவேன். அவங்க சாப்பிடாத அன்னைக்கு நம்ம இந்த மாதிரியும் போட்டு கொஞ்சம் கச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும், அதுக்காக இது போட்டுக்கிறதுங்க. நம்ம வந்து காரம் ரொம்ப கம்மியா சாப்பிடறதால உங்ககிட்ட கம்மியா காட்டுவேன் நான். நீங்க தேவையானாலும் காரம் போட்டுங்க, ஏன்னா காரம் இருந்தாலும் நல்லா இருக்கும் சொல்லி சாப்பிடுவாங்க. சில பேர் காரம் நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா, நமக்கு எப்பவுமே காரம் கம்மி. ஆனா நீங்க திட்டமா போட்டுக்கோங்கம்மா. ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதில் போட்டு நம்ம கிள்ளி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுதான் தாளிச்சு கொட்ட போறீங்க. இதாங்கம்மா இன்னைக்கு நம்ம அரைச்ச முருங்கைக்கீரை தொக்கு. நம்ம சாப்பிடும் போது கலக்கிட்டு சாப்பிடலாம், அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. நம்ம ஃபுல்லாத்துலயும் கலக்கிட்டு சாப்பிடலாம்ப்பா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.